கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பிஸ்னஸில் நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோம். உங்கள் பேர் ராஜேஸ்வரி தானேன்னு கேட்குறேங்க கார்த்தி. பரவாயில்லையே, நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்களே, நானும் அப்படித்தான் உங்களை மாதிரி தான். உங்களை நான் நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன். உங்கள் பேர் கார்த்தி தானே? கார்த்தி ராஜேஸ்வரி அம்மாக்கிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் போய் என்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்களேன்னு கேட்குறாங்க. சிக்கலான விஷயத்தில் சிக்கியிருக்கேன். நான் தான் அபிராமி குரூப்ஸ் கம்பெனியோட எம்டிங்கிறத நீங்கள் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லாதீங்கன்னு கேட்குறாங்க. நான் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன்னு இந்த உண்மையை மட்டும் நீங்கள் அவங்க கிட்ட சொல்லாமல் இருந்தால் எனக்கு அதுவே போதுன்னு கேட்குறாங்க கார்த்தி. ஆமாம் கார்த்தி, நீங்கள் சென்னையிலேயே பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய விஐபி. நீங்கள் எதுக்காக என் ஃப்ரெண்டை இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்க? இது தப்பல்ல வாங்குறாங்க. நிறைய தப்பு பண்ணுறீங்க கார்த்தி. என்னையும் உங்கள் கிரைம் பார்ட்னர் ஆக்க பார்க்குறீங்களா? சாமுண்டீஸ்வரி என்னோட ஃப்ரெண்டு, அவளை ஏமாற்ற பார்க்குறீங்க. உண்மை என்னங்கிறத நான் அவகிட்ட சொல்லத்தான் போகிறேன். மேடம், நான் இங்கே வந்து நடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறாங்க. ஆமாம், எல்லா தப்புக்கும் பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். அந்த காரணத்துக்காக இப்படி எல்லாம் நடிக்கிறதும் ஏமாத்துறதும் சரியா இருக்காதல்லன்னு கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி என்னோட ஃப்ரெண்டு, அவகிட்ட உண்மையை மறைக்க முடியாதுங்கிறாங்க. உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டுனா அவங்க எனக்கு அத்தைங்கிறாங்க கார்த்தி. எது அத்தையா? நான் ஏன் இங்கே வந்து என்னோட அடையாளத்தை மறைக்கிறேங்கிற காரணத்தை நான் சொல்கிறேன் மேடம், கேளுங்கன்னு சொல்லிட்டு பழச நடந்தது எல்லாம் சொல்லிட்டு வராங்க கார்த்தி. முத இந்த ஊருக்கு வந்தபோது அந்த கோயிலை பூட்டிக்கிறத பார்த்து அதுக்கு காரணம் கேட்டு அது மாமா நேரம் தானே தெரிஞ்சு மாமாவையே கூட்டிட்டு வந்து பரிகாரம் பண்ண வச்சு இந்த கோயிலையும் திறக்க வச்சு கும்பாபிஷேகம் பண்றேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். எங்க மாமாவை திரும்பவும் அந்த ஊருக்கு கூட்டிட்டு போகணும், எங்க தாத்தா பாட்டி கூட சேர்த்து வைக்கணும். இந்த கதையெல்லாம் கார்த்தி ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. தெரிஞ்சிருக்கிற 2 குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்து டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க போய் உண்மையை சொன்னீங்கன்னா இவ்வளவு நாளா நான் எடுத்த முயற்சி எல்லாம் வீணா போயிடும். எங்க 2 ஃபேமிலியும் ஒன்று சேர முடியாம போயிடும் மேடம்ங்கிறாங்க. கார்த்தி, 2 குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக நீங்க வந்து இவ்வளவு தூரம் டிரைவரா நடிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களே. சென்னையில நீங்க எவ்வளோ பெரிய பிசினஸ்மேன். உங்களோட அறிமுகத்துக்காகவும் உங்களை பார்க்கறதுக்காகவும் எத்தனையோ பேர் காத்துட்டு இருக்காங்க. இந்த சின்ன வயசுல எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. 2 குடும்பம் ஒன்று சேரணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்திருக்கீங்கன்னா நீங்க உண்மையிலுமே கிரேட் தான். சின்ன வயசுல இவ்வளோ பெருந்தன்மையா நடந்துக்கிற மனசு யாருக்குமே வராது கார்த்தி. கவலைப்படாதீங்க, நீங்க யாருங்கிற விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட நான் சொல்லவே மாட்டேன். உங்களோட முயற்சி வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள்ங்கிறாங்க ராஜேஸ்வரி. ரொம்ப நன்றி மேடம், இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேங்கன்னு கார்த்தி கும்பிட்டு கேட்டுக்கிறாங்க. சரிப்பா, நான் வரேன்ட்டு போறாங்க. சுவாதி ஸ்டேஜில் அழகா பாடிட்டு இருக்காங்க. அங்கிருந்து எல்லாருமே பார்த்து ரசித்து கை தட்டிட்டு இருக்காங்க. பாட்டு முடிஞ்சதும் ஓடி வந்ததும் ரேவதி கிட்ட, அக்கா உன்னாலதான்க்கா இந்த அளவுக்கு என்னால திறமையா பாட முடிஞ்சதுங்கிறாங்க. ஆமா, உன்னோட வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, நீ நல்லா பாடிட்ட. அளவுக்கு அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. மயில் பார்த்துட்டு சொல்றாங்க, அடடா, நம்ம ஊர்லயே இந்த அளவுக்கு நல்லா பாடுறியே, சென்னையில போய் பாடினேன்னு வச்சுக்கோ எல்லா பாடகரும் பின்தங்கிடுவாங்க, நீ பின்னிட்ட போ அப்படிங்கிறாங்க. ஏங்க, நீங்க அவளை கிண்டல் பண்றீங்களா இல்ல பாராட்டுறீங்களான்னு கேட்கறாங்க ரோகிணி. ஐயோ ரோகிணி, நான் மனசார அவளை பாராட்டிட்டு இருக்கிறேன். இவ பாட ஆரம்பிச்சா எல்லாரும் ஓடி போயிருவாங்கன்னு சொல்றீங்களே, அது என்ன காரணம்னு கேட்கறாங்க ரோகிணி. ஐயோ, இவளோட குரலுக்கு முன்னாடி எல்லாருமே தோத்து போய் நிப்பாங்கன்னு தான் நான் அப்படி சொல்ல வந்தேங்கிறாங்க மயில் வாகனம். ஓ, அப்படி சொன்னீங்களாங்கிறாங்க ரோகிணி. சுவாதி கார்த்திகிட்ட போய் நல்லா பாடினேன்னு கேட்கறாங்க. ரொம்ப நல்லா பாடினேன், இன்னும் பிராக்டிஸ் பண்ணு, ரொம்ப பெரிய லெவல்ல வருவேங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போறாங்க சுவாதி. இதுதான் சரியான நேரம், நீ போய் ஆரம்பிடா அப்படின்னு மாயா சொன்னதும் மகேஷ் உடனே போய் ரேவதியை வா ஆடலான்னு கூப்பிடுறாங்க. சுவாதியோட பாட்டு தான் கச்சேரி நல்லபடியா முடிஞ்சது, நம்மளோட டான்ஸ் ஆரம்பிக்கலாம். மகேஷ் கூப்பிட்டதும் இல்லை, எனக்கு சரியா டான்ஸ் ஆட வராதுங்கிறாங்க. பரவாயில்ல, நான் மட்டும் என்ன பெரிய டான்ஸரா, நானும் புதுசாக தானே ஆடலான்னு கூப்பிடுறேன், வா போலாங்கிறாங்க. ரேவதி, அவர் தான் மாப்பிள்ள ஆசைப்படுறாருல போங்கிறாங்க. ரேவதியும் சரி வர வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. சும்மா ஆடினா எப்படி, அந்த கோட்டை போட்டுக்கிட்டு ஆடுங்கிறாங்க மயில் வாகனம். ரேவதியும் மகேஷும் ஸ்டேஜில் போய் ஆர்டருக்கு போயிட்டாங்க. இந்த பக்கமா பாட்டி மயில் வாகனத்துக்கிட்ட, என்னப்பாச்சு, நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் டாப்பாக செஞ்சாச்சு, இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்க டான்ஸு சொரி டான்ஸாக மாற போகுதுங்கிறாங்க மயில் வாகனம். அதே மாதிரி ரேவதியும் மகேஷும் நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அப்படியே சொரி போட ஆரம்பிச்சிட்டாரு மகேஷ். அங்கங்க சொரிய ஆரம்பிச்சதுமே இந்த பக்கமா மயில் வாகனம் பாட்டி கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மகேஷ் ஆட முடியாம சொரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. டே பேராண்டிகளா, நாம கொடுத்த தலை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இவங்கிட்ட கேட்டுக்கு என் பேத்து கூட டான்ஸ் ஆடணுமா டான்ஸு, இவனுக்கு பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆட்டங்க நான் போடுவாருங்கிறாங்க பாட்டி. மகேஷ் ஆட முடியாம சொரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயே, இந்த மகேஷ்க்கு என்னாச்சு, ஸ்டேஜ்ல ஏறி இப்படி சொரிஞ்சுக்கிட்டே ஆடுறானே, சே மானத்தை வாங்குற, அசிங்கமா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க மாயா. என்ன மாப்பிள்ள இது, புதுவிதமான டான்ஸ் இருக்குது, சொரிஞ்சுக்கிட்டே ஆடுறீங்களே, இதுவும் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்குதுங்கிறாங்க மயில் வாகனம். மகேஷ் ஆட முடியாம சொரிஞ்சுக்கிட்டே ஓட்டம் முடிக்கிறாங்க. ஐயோ, மகேஷ்க்கு என்னாச்சு, அலர்ஜியா நினைக்கிறாங்க. மறுபடியும் சுவாதி தான் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. இவ்வளவு நேரமா நல்லா பாடி முடிச்சா, இப்ப டான்ஸும் நல்லா ஆடுவா அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. சுவாதி நல்லா டான்ஸ் ஆடி முடிச்சதும் எல்லாரும் அங்க இருந்தவங்க கை தட்டுறாங்க. மயில் வாகனம் சுவாதியை பாராட்டி முடிச்சதும் அடுத்து சாமுண்டீஸ்வரியோட மூத்த மகளும் மருமகனும் ஆட போறாங்கன்னு சொல்றாங்க. ரோகிணி, வா வா போய் ஜோடி ஆடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரோகிணியும் சரின்னு சந்தோஷமா வர்றாங்க. ரோகிணியும் மயில் வாகனமும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணியும் மயில் வாகனமும் நல்லா ஆடி முடிச்சதும் எல்லாரும் கை தட்டுறாங்க. நாங்க 2 பேரும் ஜோடியா ஆடி முடிச்சாச்சு, அடுத்தது சாமுண்டீஸ்வரியோட மொத்த ஃபேமிலியும் ஆட போறோம்னு
சொல்லி எல்லாரும் கை தட்டுறாங்க, எல்லாரும் மேடையில் ஏறி ஆடுறாங்க. கல்யாண கலை நிகழ்ச்சியில அவ்வளவு சிறப்பா எல்லாரும் மெய்மறந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அங்க சாமுண்டீஸ்வரி வந்ததும் டக்குன்னு எல்லாரும் ஆட்டத்தை நிறுத்துறாங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? ஆரம்பிங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி தலை அசைச்சதும் மறுபடியும் சந்தோஷத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. சாமுண்டீஸ்வரியும் அதுல கலந்துக்கிட்டு அவங்களும் ஆடுறாங்க. இந்த பக்கமா ராஜேஸ்வரியும் கூப்பிடுறாங்க. அட வாங்க மேடம், வாங்க ஆடல வாங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ராஜேஸ்வரியா கூப்பிடவும் ராஜேஸ்வரியும் டான்ஸ்ல கலந்துக்கிறாங்க. டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பக்கமா மல்லிகா டாக்டர் அம்மா வந்திருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்காக சாமுண்டீஸ்வரி போறாங்க. அம்மா அப்பவே வந்துட்டு தான் நான் கேள்விப்பட்டேனே, இவ்வளவு நேரம் எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க. அதுவா, உன் வீட்டு டிரைவர் என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னான். அதான் என்ன ஏதுன்னு கேட்கலான்ட்டு போனேங்கிறாங்க. டிரைவர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா அப்படி என்ன பேசினான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. எல்லாம் நம்ம ரேவதியை பத்தி தான். அந்த மகேஷ் நல்லவன் இல்லை கெட்டவன்னு சொன்னான். ஓ, அப்ப டிரைவருக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருக்காங்கிறாங்க. ஆமா, எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவன் தெரிஞ்சதுனால தானே என்கிட்ட இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கன்னு கூப்பிட்டுருக்கான். ஆனா நீ தான் இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொல்றாங்க மல்லிகா. மல்லிகா டாக்டரும் சாமுண்டீஸ்வரியும் பேசிட்டு இருக்கிறத அந்த பக்கமா மாயா ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா? ஓஹோ, எல்லா உண்மையும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காளா? இவையே இப்படி நடிக்கிறான்னு நினைக்கிறாங்க மாயா. மகேஷ் மாயாவை பத்தின உண்மையெல்லாம் என் வீட்டு டிரைவருக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அதுதான் சாமுண்டீஸ்வரி எனக்கும் தெரியல. மல்லிகா, என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மகேஷ் மாயாவை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட உதவி கேட்டிருக்கான் பாரு. உண்மைதான் சாமுண்டீஸ்வரி, அந்த மாதிரி நேர்மையான ஒரு நம்பிக்கையான வேலையால் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். சரி, அதை விட அந்த கேடுகிட்ட மகேஷை தான் உன் பொண்ணுக்கு கட்டி வைக்க போறியான்னு கேக்குறாங்க மல்லிகா. இந்த அசிங்கமான உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ராஸ்கலுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேனா? நிச்சயமா அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். நான் ஏற்கனவே ஒரு மாப்பிளைய செலக்ட் பண்ணிட்டேன். அவன் தான் நாளைக்கு காலையில ரேவதி கழுத்துல தாலியை கட்ட போறான். முடிவோட இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. மல்லிகா நினைச்சு பாக்குறாங்க. மல்லிகாவை பார்த்து பேசிட்டு இருந்ததை சாமுண்டீஸ்வரி கேட்டுக்கிறாங்க. அவங்க உங்க ஃப்ரெண்டு தானே, தயவு செய்து போய் எல்லா உண்மையும் சொல்லிடுங்க. அவங்களோட பொண்ணு உங்க பொண்ணு மாதிரி தானே, அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்களும் நினைக்கணும்ல. கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிய விடலாமா? நீங்க போய் உண்மையை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி. சாரிப்பா, உனக்கு ஹெல்ப் பண்ற நல்ல மனசு எனக்கு கிடையாதுன்னு போயிடுறாங்க மல்லிகா. அப்புறமா இப்படி சொல்லுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல கார்த்தி. அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சாமுண்டீஸ்வரி மறுபடியும் கார்த்தியை மேன்மையா நினைக்கிறாங்க. கார்த்தி, உனக்கு தான் என் பொண்ணு மேல எவ்வளவு அக்கறை, என் குடும்பத்து மேலையும் ரேவதி மேலையும் அக்கறை இருக்கிறதுனால தானே மல்லிகா கிட்ட திரும்ப திரும்ப உன்னைய சொல்ல சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கு. என் பொண்ணுக்கு உன்னை விட நல்ல மாப்பிள்ள நான் எங்க போய் தேட போறேன்? நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா அவ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ தான்ப்பா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும்னு முடிவு பண்ணிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. மாயா மகேஷ் ரெண்டு பேரும் விடியிட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ரேவதி கழுத்துல மகேஷ தாலி கட்ட அந்த சாமுண்டீஸ்வரி விட மாட்டா. அதுக்கு முன்னாடியே வேற ஏதாவது தந்திரம் பண்ணி நம்ம ரேவதி கழுத்துல தாலியை கட்டி ஆகணும் அப்படின்னு மகேஷ்க்கு வேறொரு ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க மாயா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. கடைசி நேரத்துல மகேஷை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு இந்த கார்த்தியை தான் மணமகனா உட்கார வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அருண், ஆனந்த், மயில்வாகனம் இவங்க எல்லாருமே சேர்ந்து கார்த்தி தான் ரேவதிக்கு மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கல்யாணம் எப்படியெல்லாம் சிறப்பா நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.